அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம சிக்கன் வாங்கினாவே எப்போவுமே செய்கிற மாதிரி ரெகுலரான சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரியும் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போ சிக்கன் வாங்கினாலுமே இதே மாதிரி செய்ய சொல்லி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதோடைய டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ஆப்பம், சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேவி நல்லா ரிச்சான டேஸ்ட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு பொருள் ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம பிரியாணிக்கெல்லாம் எப்படி பீசஸ் வாங்குவோமோ அந்த மாதிரி தான் நான் பீசஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம இந்த கிரேவி செய்ய போகிறோம். இப்போ இதில் சில பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரியான அளவில் எப்படி அரைக்கலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு ஃபஸ்ட்டு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேலு 1/4 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 200 ml அளவு இருக்கும். 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு தயிர் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் சிக்கன் சாஃப்டாகவும் உப்பு மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில்லளவு தேங்காய் எடுத்துக்கலாம். 10 பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொரகொரப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறமேலு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயுடைய அளவு கூடவோ குறைவோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவு ஆட் பண்ணும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த கிரேவிக்கு பட்டரில் செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் பட்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் இறங்குறதுக்காண்டி லேசாக வறுத்துக்கிடலாம். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோடைய நிறம் லேசாக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வெங்காயத்துடைய நிறம் மாறினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லையும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை கூடவோ குறைவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு காரம் தரக்கூடியது இந்த பச்சை மிளகாய் தான். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் நம்ம மசாலா அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம்.
இப்போ வந்து நம்ம ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இதுலேயே தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம இதுலேயே நல்லா குக் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணுவோம். அப்பப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ 5 நிமிஷம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமேலு ஒரு அரை கை அளவுக்கு மல்லி, அரை கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கனோடு அது வேகும்போது அதோடைய ஃப்ளேவர் நல்லா இறங்கி சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி விட்டு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூனுக்கு அதிகமாயிராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதோட ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பவுடர் சரியான அளவில் எப்படி அரைக்கலான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவியை நான் இடியாப்பத்துக்கு சைடிஷாக யூஸ் பண்ணுறதுனால நான் இந்த அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1 டம்ளர் அளவு தண்ணி இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, நான் அந்த மாதிரி இதுக்கு சைடிஷாக யூஸ் பண்ணணும், இல்லை கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினாவே போதும். அதுலேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். உங்களுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு இதுதான் வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு பொருள் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம், அதுதான் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு. அது வேற ஒன்றும் கிடையாது, ஃப்ரெஷ் க்ரீம் தான். இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவியுடைய டேஸ்ட்டு நல்ல க்ரீமியாக நல்ல ஒரு சூப்பரான ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சிக்கன் முழுமையாக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கசூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமேலு நல்லா பொடிசாக கட் பண்ண மல்லி புதினா தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேலு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஒயிட் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி ரெகுலரான சிக்கன் இல்லாமல் இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நல்லா ரிச்சான டேஸ்ட்டு, நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.